மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் பக்திவதிகள் அம்பிகை எப்படி அனுகிரகம் செய்கிறாள், அனுகிரகம் செய்வதற்காக அவள் எப்படி இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய பொறுப்பை மாதங்கி என்று சொல்லக்கூடிய ஷியாமலையிடம் ஒப்படைத்திருக்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படி இருந்தாலும் இவள்தான் ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் திரிபுரேஷ்யை நமஹ. ஓம் திரிபுரேஷ்யை நமஹ. திரிபுரேஷி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திரிபுர ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீபுரம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அங்கே ஸ்ரீநகரம். அங்கே ஸ்ரீநகரம் அப்படிங்கிறது எந்த நகரங்களெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இது அனைத்தையுமே தனக்குள்ளே பெற்றிருப்பதாக இருக்குமா. ஆக இந்த 3 பேரின் நகரங்கள் சேர்ந்ததால் திரிபுரம் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த திரிபுரம் சொல்லணும் அப்படின்னா அதற்கு நிறைய பொருளை சொல்லிக்கொண்டே வரலாம். அப்படி ஒரு பெயர் பொருள் உடைந்த தத்துவங்கள் நிறைந்த ஒரு வார்த்தை. இவன் 3 நகரங்களுமே இவளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ நகரத்தில் இருப்பதால் திரிபுரத்திற்கு தலைவியாக, இந்த திரிபுரத்திற்கு தலைவியாக அவள் இருக்கிறார். அதனால தான் அபிராமி அந்தாலே முதல் 3 அம்மே அப்படின்னு அவர் பாடினார். அதாவது இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா திரிபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரிபுடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அறிபவன், அறியப்படும் பொருள், அறியும் ஞானம், இது முப்புறம் அப்படின்னு சொல்றது. இந்த 3 தான் திரிபுரம். இதற்கும் இவள் தான் தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுல சர்வசா பரிபூர்ண சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவருத்தம் இருக்காம். அந்த சக்கரத்தின் தலைவியாகவும் அம்பாள் இருப்பதால் திரிபுரேஷி என்று சொல்கிறார்கள். ஆக அம்பாளே திரிபுரேஷியாக அங்கே இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆக இங்கே இருக்கக்கூடிய தத்துவம் என்றால் அறிபவன், அறியப்படும் பொருள், ஞானம், இது 3 அவளாகவே இருக்கிறாள். வேறு வேறு கிடையாது, அனைத்தும் அவள்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்பை இந்த மனது கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அகங்காரம், மமகாரம், அந்த அழுக்கு போகணுமே. அழுக்கு சென்றால் தானே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயை என்ற திரைகள் ஒவ்வொன்றாக விலகிக்கொண்டே வரும். ஏனென்றால் பிறக்கும் பொழுது இந்த ஜீவனானது சுத்த ஆத்மாவாக பிறந்தது. அதன் மேல் ஒவ்வொரு திரையாக இந்த மாயை அப்படியே போத்தி கொண்டு அந்த ஆத்ம ஜோதியை அப்படியே மறைத்து விட்டது இல்லையா? அந்த சுத்த ஆத்மாக வர வேண்டும் என்றால் மீண்டும் இந்த மாயை திரைகள் ஒன்றொன்றாக விலக வேண்டும். அப்ப அது விலக வேண்டும் என்றால் முதலில் இந்த மாயையில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரியவா சரணம்.